மாற மாட்டேங்குது, எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது. நான் நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நீதிமொழிகளின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால நீங்களும் நானும் அநேக காரியங்களுக்கு காத்திருக்கலாம், அநேக மாற்றங்களுக்காக எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நம் கர்த்தர் ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை செய்கிறவர். வம்படியா கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம், இல்லை நம்முடைய சுய பலத்தினால, சுய ஞானத்தினால, சுய சக்தினால இதெல்லாம் என்னால செய்ய முடியும்னு சொல்லி அதற்கு பின்பாக போய் அதை எப்படியாவது நம்ம பெற்றுக்கொண்டனா அது எப்படி இருக்காது, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வராது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தும் பொழுது, நீங்கள் நானும் எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதித்தாலும் அது கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு பூரண ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ணுகிறதாய் மாறி போகும். ஒரு 2 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யாக்கோபு. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, பெருக பண்ணினார். இதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் 2 விதமான ஆசீர்வாதமும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்ள போறோம், அதை தான் நிதானிக்கணும். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவார். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த மனுஷனை கர்த்தர் கட்டுவித்தார், அந்த மனுஷன் கட்டப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் கட்டப்படணும். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம சுயமா ஓடி ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சனா நிச்சயமா அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்காது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா ஒரு சில காரியங்களை நீங்களும் நானும் ஏறெடுக்க வேண்டியது அவசியம், நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன, யாக்கோபு ஈசாக்கினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த மனுஷனுக்கு மன நிறைவா இருந்தது. ஆனால் அது ஏசாவை ஏமாற்றி பெறப்பட்ட ஆசீர்வாதம்ன்றதுனால என்ன பண்றாரு, கர்த்தர் அதை யாக்கோபின் கையில கொடுக்கல. யாக்கோபு சகலத்தை விட்டுட்டு என்ன பண்ணாரு, ஓட ஆரம்பிச்சாரு. இப்போ முதலாவது யாக்கோபு பெறப்பட்ட ஆசீர்வாதம் ஈசாக்கிடத்தில் பெற்றுக்கொண்டார். ஏசாவை என்ன பண்ணாரு, அடி தள்ளி வச்சுட்டு அவர் அதை பெற்றுக்கொண்டார். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. அதை தள்ளி வச்சுட்டு யாக்கோபு ஓடும் பொழுது, யாக்கோபு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் மேலான தரிசனத்தை யாக்கோபுக்கு தந்தார். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் யாக்கோபை நடத்தினார். வெறுங்கையோடு கூட நான் கடந்து போனேன், 2 பரிவாரங்களை உடையவனான் என்று சொல்லி யாக்கோபு சாட்சியாக இருந்தார். அதே போல சாட்சியாய் நிறுத்தும்படிதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்த போறார். எந்த ஆசீர்வாதத்தை நீங்களை நானும் பெற்றுக்கொள்ள போறோம். யாக்கோபு முதல்ல எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 28, 29 வசனங்களை வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சைரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனா இருப்பாரு. அந்த இடத்துல ஈசாக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். உன்னுடைய சகோதரர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, உன்னை வணங்குவாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஏசா என்ன சொன்னாலும் நமக்கு தெரியும். யாக்கோபு கிட்ட வாசிங்க. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், சபிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டார். யாக்கோபு நினைச்சது அதுதான்.
எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் யாக்கோபு நினைத்தது தவறு இல்லை, உண்மைதான். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரியும் இல்ல, எப்படி பெற்றுக்கொண்டாரோ நமக்கு தெரியும். ஏசாவை அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யாக்கோபு என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த மனிதன் ஈசாக்கு இடத்துல போயிட்டு யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன் உள்ள. நான் இத்தனை நாள் இதுக்குதான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன், அதே ரொம்ப சீக்கிரமா பெற்றுக்கொண்டேன், ரொம்ப சீக்கிரமா அது எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு தேவை ஆசீர்வாதம் தான், நான் யாரை பத்தியும் நான் கவலைப்படலை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு அப்படியே என்ன பண்ணாரு, அந்த ஆசீர்வாதத்தை போய் ஈசாக்கு நேரத்தை பெற்றுக்கொண்டார். இனி யாரும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா ஏசா அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏசா என்ன பண்ணிட்டு அப்படி தள்ளி வச்சுட்டு நான் போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஈசாக்கு நிறுத்தி எனக்கு கிடைச்சிருச்சியா அப்படின்னு சொல்லி மன நிறைவோடு கூட ஒருவேளை இருந்திருக்கலாம் யாக்கோபு. ஆனால் நடந்தது என்ன என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சில ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வேணும், ஒரு சில நன்மைகள் வேணும், ஒரு சில காரியங்கள் எங்க குடும்பத்துல நடக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில என் பெற்றோர் வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்கள் நானும் காத்து இருக்கலாம். அந்த காத்திருப்பு அப்படியே நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் அப்படி நடத்தி கொண்டே போகலாம். இதெல்லாம் ரொம்ப நாட்கள் ஆகுது, டிலே ஆகுதுன்னு அதை தள்ளி வச்சுட்டு எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை நான் சீக்கிரம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாம் சுயமாய் போராட ஆரம்பிச்சோன்னா அந்த ஆசீர்வாதம் பூரணமா இருக்காது, சந்தோஷத்தை தராது, சமாதானத்தை தராது. சில வேளைகளை உலக மனுஷனை பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் நமக்கு தோணலாம், என்னடா அது கர்த்தரை தேடாதவங்க கூட ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது போல இருக்கிறாங்க. சரியா கர்த்தரை தேட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, ஆராதனையை கலந்துக்க மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆனா உலக பிரகாரமா இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களே, எப்படியா திடீர்னு வீடு வாங்க முடியுது, எப்படி டக்கு 1-2 வீடு வாங்க முடியுது? கேட்டா இங்க நிலத்தை வாங்கிட்டு அங்க நிலத்தை வாங்கிட்டுன்றாங்க. எப்படியா முடியுது அவங்களால? எப்படி முடியுது? திடீர்னு பார்த்தா புது கார் வாங்கிட்டாங்க, திடீர்னு பார்த்தா புது ராயல் என்ஃபீல்டு பைக் எல்லாம் வாங்கிட்டாங்க. எப்படியா முடியும்? எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இருக்கா? டக்குன்னு வாங்க முடியுமா? யாராவது யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நினைச்ச உடனே பைக் வாங்க முடியுமா? அது ராயல் என்ஃபீல்டு யாராவது வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. புது கார் வாங்க முடியுமா? முடியாதுல்ல. காத்து இருக்கணும். ஆனா டக்குன்னு நடக்குது. நமக்குள்ள ஒரு அங்கலாய் போறோம், எப்படியா இதெல்லாம் முடியும் அப்படின்னு யோசிப்போம். ஒரு சகோதரர் சிரிச்சிருக்கிறாரு, நான் தானையா பைக் வாங்கினேன், என்னையா பேசுறேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான சகோதரன் பைக் வாங்கும்போது அதான் யோசிச்சிருந்தோம். அது 1 மாசத்துல பேசி உடனே வாங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷம் பேசியிருந்திருப்போம் அந்த பைக்கை குறிச்சு. ஒரு புல்லட் ஒன்று வாங்கணும், ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒன்று வாங்கினேன். ஆனா நினைச்சிருந்தா எப்பவும் வாங்கியிருக்கலாம். சுயமா யோசிச்சு டக்குன்னு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு உடனே வாங்கியிருக்க முடியும் ஒரு 7 வருஷத்துக்கு முன்பாக. ஆனால் அந்த கனவெல்லாம் எப்ப நினைவாகுது? இந்த போன வாரத்துல அது நினைவாகுது. அத்தனை வருஷம் அப்படியே காத்திருக்கிறது போல எனக்கு தெரியும். ஏன்னா அதை குறித்து அநேக வருஷங்கள் பேசியிருக்கோம், நிறைய காரியங்கள் பேசியிருக்கோம், மற்றவங்க ஓட்டம் போது அப்படி பார்த்திருக்கோம். ஒரு பைக் வாங்கினா அப்படின்னு. ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் ஏற்ற காரியங்களை செய்வார். அது பூரண ஆசீர்வாதமாய் மாறி போகும். அவசர கதையை ஏதாவது பண்ணணும் வைங்களேன், ஒன்றுமே முடியாது. ஒரு ரேஷ்மா கூட வண்டி வாங்கணும்னு சொல்லி எத்தனையோ மாசங்கள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நினைச்சதை இப்போ வாங்கிட்டு இருக்கலாம்ல, டக்குன்னு ஏதோ ஒரு டிவி அம்மாவை தொல்லை கொடுத்து டக்குன்னு எதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, ஏதாவது புஷ் பண்ணி வாங்கியிருக்கலாம். ஆனா வெயிட் பண்ணும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு சமாதானம் இருக்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு டக்குன்னு போயிட்டு அப்படி பிறந்ததுக்காக யோசிச்சாரு. அந்த வசனத்தை வாசிங்களே, ரொம்ப அருமையா இருக்கும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 35-36 வசனங்களை வாசிங்க. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து ஈசாக்கின் இடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தந்திரமாய் பெற்றுக்கொண்டாரு யாக்கோபு. சாதாரணமா பெற்றுக்கொள்ளல, தந்திரமாய் பெற்றுக்கொண்டாரு. தந்திரமாய் பெற்றுக்கொள்வதை கர்த்தர் அனுமதிப்பாரா, அங்கீகரிப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு பொழுதும் என் தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை, தந்திரமாய் பெற்றுக்கொள்கிற காரியங்களை. ஆனால் யாக்கோபுக்கு அது தேவைப்பட்டது. அவர் தாயார் என்ன சொன்னாங்க? நீ ஏசாவை போல ஒரு டிராமா பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணிடு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இன்னைக்கு அநேக காரியங்கள் உலக மனுஷன் தந்திரமாய் ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ளுவான். எங்க குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, எங்கள் பெற்றோர்களுக்கு, எங்கள் காரியங்களுக்கு இதெல்லாம் தேவை, வேலை ஸ்தலத்துக்கு இதெல்லாம் தேவை, எங்களுக்கு வருமானத்துக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி தந்திரமாய் ஒரு சில காரியங்களை தேடி ஓடி 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 டக்குனு சீக்கிரம் பெற்றுக்கொள்கிறது போல இருக்கும். அதெல்லாம் பூரணமா ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்காது. யாக்கோபுக்கு அது ஒரு மனநிலைமை கொண்டு வந்திருந்தது. நான் நினைச்சதை நடத்திட்டேன், இது யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு யாக்கோபு நினைச்சாரு. ஆனால் அது நிலைக்கல, அது நிலைக்கல. அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன்,
ஏசா சொல்றாரு, அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? அவன் யாக்கோபு அப்படிதான் இருப்பான், அவன் எத்தன், அவன் அப்படிதான் இருப்பான், ஏமாத்துவான், தந்திரமா செயல்படுவான் அப்படின்னு சொல்லி ஏசா யாக்கோபை குறித்து சாட்சி சொல்றாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது? சாட்சி கெட்டு போகுது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், யாக்கோபை குறித்து ஏசா சொல்லும்போது சொல்லலாம், அவன் யாக்கோபு அல்லவா, அவன் அப்படிதான் இருப்பான். அந்த இடத்துல யாக்கோபுடைய சாட்சி கேள்விக்குறி ஆகுது. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனா யாக்கோபு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ எப்படி சம்பாரிச்ச, எப்படி சேர்த்து வச்ச, எப்படி செலவழிக்கிற, நீ என்ன ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிற, யாரிடத்துல தந்திரமாய் வாங்கி கொண்ட, யாரிடத்தில் தந்திரமாய் பெற்றுக்கொண்டது, கர்த்தர் வெளியரங்கமாய் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது யாக்கோபுக்கு தெரியல பாருங்க. தந்திரமா இப்ப என்ன பண்ணாரு? ஈசாக்கின் இடத்துல அதை போய் உட்காந்து அந்த பிளெஸிங்கை வாங்கிட்டாரு. அவர் நினைச்சிருக்கிறாரு யாக்கோபு இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப நன்மையா இருக்கு. ஆனால் கொஞ்ச நாட்கள் கூட அது நிலைக்கல, கொஞ்ச நாட்கள் கூட அதை நினைக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறேன்னா நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. நன்றி ஆண்டவரே, ஏன்னா இத்தனை நாள் காத்திருக்க வச்சிருக்கீங்க, நன்றி. என் வாழ்க்கையில, எங்க பெற்றோர் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களுக்காக காத்திருக்க வச்சிருக்கீங்க, நன்றி. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்க வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவர் என்ன சொல்லுங்க. ஆனால் யாக்கோபு அப்படி தந்திரமாய் போய் பெற்றுக்கொண்டார். அந்த தந்திரமாய் பெற்றுக்கொண்ட காரியம் அந்த மனுஷனுக்கு மன நோய் கொண்டு வந்தது, ஒரு சஞ்சலத்தை கொண்டு வந்தது, ஒரு தவிப்பை கொண்டு வந்தது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நாம தாமதிக்காம, கர்த்தர் தாமதிக்கிறாருன்னு சொல்லி அவசர கதியா ஒரு சில காரியங்களை பண்ணனா அது சஞ்சலத்தையும் மன நோவையும் கொண்டு வருகிறதாய் மாறி போயிடும், சமாதான குறைவை கொண்டு வருகிறதா மாறி போயிடும். யாக்கோபு எதை பத்தியும் கவலைப்படலாம். அந்த இடத்துல என்ன பண்ணாரு? கடன்னு போனாரு. அப்படி ஈசாக்கை ஏமாற்றி தந்திரமாய் தலையை கொடுத்துட்டு அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். உன் சந்ததி பனியை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரம் போல அப்படிதான் தகப்பனை ஆசீர்வதித்தார். என் தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாய் புறப்பட்டு வந்தார் மனுஷன். ஆனால் கொஞ்ச நாட்கள் கூட அது நீடிக்கல, கொஞ்ச நாட்கள் கூட நீடிக்கல. அது நீங்களை நான் காத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாக்கோபு செய்த காரியத்தை பாருங்க. வாசிக ஆதியாகமம் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 42, 43 வசனங்களை வாசித்து பாருங்க. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து சகோதரனாகிய ஏசாவுனை கொன்று போட ஆயத்தமா இருக்கிறான், கொன்று போட ஆயத்தமா இருக்கிறான். அந்த வார்த்தை வந்ததுன்னா யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கான்? வாசிங்க மீண்டுமாய். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தை ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசாவுனை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். உன்னை கொலை செய்ய போறாங்க, உன் ஜீவன் உங்ககிட்ட இருக்காதுன்னு சொன்ன உடனே யாக்கோபு எப்படி இருந்திருக்கும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தானே, நான் எல்லா பிளெஸிங்கும் கிடைச்சிச்சுன்னு இப்பதானே நினைச்சேன். அதுக்குள்ள என்னையா இப்படி ஒரு சஞ்சலம், ஏன் இப்படி ஒரு போராட்டம், ஏன் இப்படி ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்குதுன்னு யாக்கோபு யோசிச்சிருக்கலாம். காரணம் என்ன? தந்திரமாய் நுழைந்த காரியம், தந்திரமாய் பெறப்பட்ட ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தந்திரமாய் ஒரு சில காரியங்கள் நுழைய ஆரம்பிப்போம். நீங்களும் நானும் அதை அடையாளம் கண்டு அடி தள்ளிவிட வேண்டியது அவசியம். குடும்ப சூழ்நிலையில நுழைகிற நபர்கள், வேலை ஸ்தலத்துல நுழைகிற நபர்கள், நம்ம வெளியே போகிற இடம், வருகிற இடம், பார்க்கிற இடங்களில் தந்திரமாய் நுழைகிற நபர்களை என்ன பண்ணணும்? அப்படி தள்ளி வைக்கணும். தந்திரமாய் நுழைகிற காரியங்கள் அப்படி தள்ளி வைக்கணும். யாக்கோபு ரொம்ப மன விருப்பமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு? இதுதான் ஆசீர்வாதம் அப்படி பிடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப என்ன ஆரம்பிச்சது? ஏசா உன்னை கொன்று போட வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப யாக்கோபுடைய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த மனுஷன் நினைச்சிருக்கலாம்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், என் மேல யார் கைய வைக்க முடியும்னு நினைச்சிருக்கலாம், இனி யார் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் தந்திரமாய் பெறப்பட்ட காரியத்தின் நிமித்தம் அந்த மனிதனை ஒரு பயம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது, ஒரு திகில் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தந்திரமா பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னு நினைச்ச ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோம், அனுமதிச்சனா ஒரு சில காரியங்கள் நம்மை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். என்ன வாசிங்க. ஆகையால் என் மகனை நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற சகோதராகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போ, இங்க இருக்காத ஓடிடு. என்னையா இது ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன்னு இப்பதான் சந்தோஷமா நிக்கிறேன், ஆனா ஓடி போன்றீங்களே, என்ன செய்யறது? தந்திரமாய் பெறப்பட்ட காரியங்கள் இப்படிதான் ஒரு சில காரியத்தை கொண்டு வந்து விதைக்கும். தந்திரமாய் பெறப்பட்ட காரியங்கள் மனநோவை கொண்டு வரும்.
தந்திரமாய் பெறப்பட்ட காரியங்கள் சமாதான குறைவை கொண்டு வரும். தந்திரமாய் பெறப்பட்ட காரியங்கள் பயத்தை கொண்டு வரும். தந்திரமாய் பெறப்பட்ட காரியங்கள் திகிலை கொண்டு வரும். யாக்கோபுக்கு ஒரு பயத்தையும் திகிலையும் கொண்டு வந்தது தந்திரமாய் பெறப்பட்ட காரியம். நினைச்சிருப்பாரு ரொம்ப சந்தோஷமா, ஈசாக்கு ஆசீர்வதிச்சுட்டாரு, எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் செழிப்புமா இருக்க போகுதுன்னு நினைச்சாரு. ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த தந்திரமான காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் குடும்பத்துல வருவதற்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை. ஆனா நீங்களும் நானும் அதை அனுமதிச்சிடக்கூடாது, நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். ஆனால் யாக்கோபு செய்த ஒரு விசேஷித்த காரியம் அதுதான். ஏசா சொன்னாரு, அவன் யாக்கோபு அல்லவா, அவன் எத்தனாச்சே, அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னாரு. யாக்கோபு அதே ஸ்டாண்ட்ல இல்லை, அதே ஸ்டாண்ட்ல இல்லை. அதுதான் உண்மை. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படும்படியாய், யாக்கோபு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படியாய் யாக்கோபுக்குள்ள ஒரு விசேஷித்த மறுரூபம் வெளிப்பட்டது. அந்த இடத்துல அந்த மறுரூபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், ஈசாக்கு என்னை ஆசீர்வதிச்சுட்டாரு, இந்த ஆசீர்வாதம் போதும், மனுஷனால் பெறப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் அப்படி அங்கீகரிப்பதில் அப்படி தள்ளி வச்சிருவாரு. நீங்களும் நான் அதை தான் செய்யணும். இந்த மனுஷன் ஆசீர்வதிச்சா போதும், இந்த மனுஷன் ஆசீர்வதிச்சா போதும், இந்த வேலை என்ன ஆசீர்வதிச்சா போதும், இந்த காரியங்கள் என்ன ஆசீர்வதிச்சா போதும், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் போதும்னு நீங்கள என்ன நினைச்சுன்னா கர்த்தர் அதை அங்கீகரிப்பதில்லை. கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைப்பார். காரணம் என்ன, அதை தூரப்படுத்திடணும். கர்த்தரை நீங்களை நான் பிடிச்சிக்கணும். அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். கர்த்தர் அதை பார்த்துட்டே இருந்தாரு யாக்கோபுடைய வாழ்க்கையில. ஓ, நீ ஓடு ஓடு ஓடு, நீ செய், என்ன காரியத்தை செய்யறேன்னு நான் பாக்குறேன். ஈசாக்கை ஏமாற்றும்படி உன்னுடைய இருதயத்துல நீ எத்தனைக்கிறியா, நான் வெயிட் பண்றேன், ஆனா முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் தான் சொல்றாரு. நீ ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நல்லா ஆரம்பிச்சது போல இருக்கலாம், ஆனா முடிவு என் கையில இருக்கு. கர்த்தர் தான் சொல்ற, முடிவு என் கையில இருக்கு. நீ நினைச்சதெல்லாம் நடந்துருன்னு நினைக்கிறியா, யோசிக்காத. கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தும் போதுதான் அது பூரண ஆசீர்வாதமாய் போய் முடியும். இல்லைன்னா பயத்தையும் திகளையும் சமாதான குறைவும் கலக்கத்தையும் சஞ்சலத்தையும் கொண்டு வந்து விதைக்கும். யாக்கோபுக்காக அத்தனை காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்து வச்சாரு. கர்த்தர் கொண்டு வந்து வச்சார். ஏசாவுனை கொன்று போட வகை தேடுகிறான், என்ன ஆரானுக்கு ஓடிப்போ, ஆரானுக்கு. யாக்கோபு செய்த காரியம் என்ன தெரியுங்களா, வாசிங்களேன். ஓடி போகும் பொழுது யாக்கோபு செய்த காரியம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து. பாருங்க, ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எதை வேணாலும் கொண்டு போயிருக்கலாம். அதான உண்மை, எதை வேணாலும் கொண்டு போயிருக்கலாம். நான் ஓடி போறேன், எனக்கு இதெல்லாம் தேவை, என் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை, என் குடும்பம் நடத்தணும், நான் கொஞ்சம் ஜீவனோடு கூட இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் கொல்லணும், இதெல்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம் யாக்கோபு, ஒரு சில காரியங்களை கொண்டு போயிருக்கலாம். ஒரு மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிருக்கலாம். ஒரு மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, படுக்கும் பொழுது அதை தான் தலை வச்சு படுத்திருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து வச்சு அந்த மனுஷன் படுக்கிறாருன்னா சகலத்தையும் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாரு. தந்திரமாய் பெறப்பட்ட காரியத்தை அப்படி விட்டுட்டு அந்த மனுஷன் ஓட ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருக்கு தேவை இதுதான், கர்த்தருக்கு தேவை இதுதான். ஏதாவது கொஞ்சம் பிடிச்சிட்டு பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் ஓடுற வரைக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை அப்படி பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. தந்திரமாய் பெறப்பட்ட காரியத்தை பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. உலக பிரகாரமான காரியத்தை பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. சகலத்தையும் விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கணும். எனக்கு தேவையும் கர்த்தர் தான் அப்படின்னு பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல நாம ஜீரோவா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பாரு. நீங்களும் நானும் அதை நிதானிக்கணும், மறுரூபப்படணும், அர்ப்பணிக்கணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த இடத்துல யாக்கோபு வச்சுட்டு படுக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடும் பொழுதுதான் கர்த்தர் மேலான தரிசனத்தை கொடுப்பாரு, விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படியான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அப்படி இல்லை, கொஞ்சம் தேவைன்னு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு இருந்தனா அது வரைக்கும் கர்த்தர் செய்யவே மாட்டாரு, செய்ய மாட்டாரு. இன்றைக்கு நிதானித்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில என்னையா தந்திரமான காரியம் வந்திருக்கு, நான் நினைச்ச ஆசீர்வாதம் எது அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் நிதானித்து பாருங்க. அது ஒருவேளை கர்த்தர் அனுமதிக்காத காரியம் இருந்தா அப்படி தள்ளி விட்டுருங்க, தள்ளி வச்சிடுங்க. இது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், கர்த்தர் அருவருப்பாருன்னு சொல்லி அந்த காரியத்தை அப்படி தள்ளி வச்சிடுங்க. அப்படி தள்ளி வச்சுட்டு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. யாக்கோபு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். அந்த இடத்துல சகலத்தையும் அப்படி தள்ளி வச்சுட்டாரு.
ஒரு பயம், ஒரு திகில் அந்த மனுஷனை ஆளுகை செய்த மாத்திரையில் அப்படி ஓட ஆரம்பிக்கிறாரு மனுஷன். எல்லாவற்றையும் விட்டுட்டு வெறுங்கையோடு கூட ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த வெறுங்கையோடு கூட பிரயாணப்படும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுத்த தரிசனமே வேற. வாசிங்க. அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். ஒரு விசேஷித்த தரிசனத்தை மனுஷன் பார்க்கிறாரு. கர்த்தருடைய மேலான தரிசனத்தை அந்த மனுஷன் பார்க்கிறாரு. இன்னைக்கு அந்த மேலான தரிசனத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். இந்த தரிசனத்தை இழந்து போய்விடக்கூடாது. இந்த தரிசனத்தை விட்டுடக்கூடாது. அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. யாருக்கும் கிடைக்க கூடாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார்ல. அநேகர் அப்படியே வெறுங்கையோடு கூட சுத்துறவங்க வெறுங்கையோடு கூட போயிடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் உண்மையாய் அர்ப்பணித்து காத்திருக்கவர்களை கர்த்தர் வெறுங்கையோடு கூட அனுப்ப மாட்டாரு. அனுப்ப போறதும் இல்லை. ஒரு நிறைவான காரியத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. யாக்கோபு இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்படுவதே கர்த்தருடைய சித்தம். யாக்கோபுவா இருக்கணும்னு இல்ல, இஸ்ரவேலாய் மாற்றப்படணும்னா ஒரு சில காரியங்களை விட்டுடணும். அதை யாக்கோபு சரியா செய்தார். ஈசாக்கு ஆசீர்வதித்த இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாத சகலத்தையும் அப்படி யாக்கோபடி விட்டுட்டு அப்படி கடந்து போக ஆரம்பித்தார். பிரயாணப்பட ஆரம்பித்தார். மேலான தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் கர்த்தர் இருக்கிற அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும். தரிசனம் மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். விசேஷத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு தராரு. இதுதான் ஆசீர்வாதம். ஈசாக்கு ஆசீர்வாதத்தது ஆசீர்வாதம் அல்ல, அது தந்திரமாய் பெறப்பட்ட ஒரு காரியம். யாக்கோபு உணர்ந்து கொண்டார். எப்போ? ஓடும் பொழுது உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெறும் ஓட்டமுமா இருக்கா? வெறும் பிரச்சனையா இருக்கா? சமாதான குறைவா இருக்கா? கலக்கமா இருக்கா? சோர்வா இருக்கா? நிம்மதி இல்லாம இருக்கா? ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள், நிதானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த தரிசனத்தை நான் இழந்து போய்விடக் கூடாது. தரிசனத்தை இழந்து போய்விடக் கூடாது. யாக்கோபு அதை சரியாய் நிதானித்தார். ஒன்றுமே வேணாம், எனக்கு கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி ஓட ஆரம்பித்தார். பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் மேலான தரிசனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு விசேஷித்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். வாக்கு தத்தத்தை கொடுத்து கர்த்தர் விட்டுட மாட்டார், அதை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் ஓடணும், அது வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். யாக்கோபு அதை சரியாய் செய்ய ஆரம்பித்தார். நான் வாசிங்க தொடர்ந்து. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு பகலில் அப்படி டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போனாரு, ஈசாக்கின் காலில் விழுந்தாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ரொம்ப லகுவாய் கிடைச்சது, ஈஸியா கிடைச்சது அந்த மனுஷனுக்கு அந்த ஆசீர்வாதம். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, என்ன தொல்லை கொடுத்துட்டு இருக்கியா? காரணம் என்ன? நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருக்கு, என்னால தூங்க முடியல, இரவிலும் தூங்க முடியல, பகலிலும் தூங்க முடியல, பிரயாசப்பட்டு கொண்டிருக்க, பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் அந்த மனுஷன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள் அப்படியே கர்த்தர் அனுமதிப்பாரு. யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தாருன்னா யாக்கோபுக்கு இப்படி இருந்திருக்கும், கலக்கு இருந்திருக்கும். அப்படி தள்ளி வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாரு. ஆனாலும் என்ன சொல்றாரு? பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன், தூக்கம் இல்லை, நித்திரை என் கண்ணுக்கு தூரமா இருக்கு, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாதது போல இருக்கு. ஆனால் பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. நான் பிரயாசப்பட்டு காரணம் என்ன? இப்ப என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. என் தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. விட்டுட்டு போயிட மாட்டாரு. அது யாக்கோபுக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை கர்த்தர் அப்படி அனுமதித்து இருக்கும் பொழுது உடனே என்ன பண்ணிடக்கூடாது? அப்படியே சஞ்சலப்பட்டுட்டு அதை விட்டுடக்கூடாது, அதை யோசிச்சு அதை விட்டுடக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு, கண்ணீரா இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு, என்னையா இதுன்னு நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் காரியங்களை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் காத்திருக்கிறது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய குடும்பம் கட்டப்படணும். கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலே கன்னிகையே உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். யாக்கோபு இஸ்ரவேலாய் கட்டப்படணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. 40வது வசனத்தை பட்சித்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். அந்த அப்படி பாடுபட்ட மனுஷனை கர்த்தர் கைவிட்டுடுவாரா? இல்ல. கர்த்தர் அனுமதிக்காத காரியம், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் என்ன? நீ ஈசாக்கினிடத்தில் தந்திரமாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, அதுவும் வாழ்க்கையில வேணாம். தந்திரமாய் உன் குடும்பத்திலும் வேலையில உன் வாழ்க்கையில வருகிற காரியங்களை எதையுமே கர்த்தர் அனுமதிப்பதில்லை. நீங்களும் நானும் கூட அனுமதிக்க கூடாது. பரவாயில்ல, இந்த நேரத்துக்கு இது வேணும், இந்த சூழ்நிலைக்கு இது வேணும், இதற்காக நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சனா கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டாரு. அதை தள்ளி வச்சுட்டு கர்த்தருக்கென்று ஓட ஆரம்பிங்க. கர்த்தர் விசேஷித்த தரிசனத்தையும் மேலான வாக்கு தத்துவத்தையும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. யாக்கோபு சொல்றாரு, நான் பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். வாசிங்களே, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் அதுக்கு நான் தகுதியே இல்லை என்றாரு. நீங்க என்ன ஆசீர்வதிக்கும்படியாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க.
ஆனால் அதுக்கு நான் தகுதியானவன் இல்லை ஆண்டவரே அப்படின்றாரு. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் யாக்கோபை புடமிட்டு 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 கர்த்தர் பொன்னாக யாக்கோபை மாற்றினார். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த மனிதன் அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நீங்களும் அந்த அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மேலான அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டியது அவசியம். இல்லையாச்சே, இந்த சூழ்நிலைக்கு இதுதான் வேணுமே, என் தேவைக்கு இது வேணுமே சொல்லி உலகத்தின் காரியங்களை பிடிக்க ஆரம்பிச்சுனா தந்திரமாய் தான் ஓடிக்கொண்டே இருப்போம். தந்திரமாய் தான் ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த தந்திரமான காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படி தள்ளி வச்சிடுங்க. தந்திரமாய் பெறப்பட்ட சகல காரியத்தை அப்படி தூக்கி தூரம் எரிஞ்சிடுங்க. அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது. அதுதான் வேணும். தந்திரமான காரியங்கள் வெளியே போக 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 இது யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு சில காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுனா கர்த்தருக்கு அது தெரியும். அந்த காரியம் என்றைக்கு வெளியே போகுது அன்றைக்குதான் கர்த்தர் உள்ள வருவாரு. யாக்கோபுக்கு சகல காரியமும் அப்படி வெளியே போச்சு. அந்த மனிதன் ஓட ஆரம்பிச்சாரு. சொல்ற வார்த்தையை பாருங்க, வாசிங்க மீண்டுமாய். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்க்கிறேன். ஐயோ, நான் தகுதியானவன் இல்லையே. நீங்களும் தகுதி இல்லாதவர்கள் தான் தேவ சபைக்கு வந்திருப்போம். ஆனால் தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதை புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா கொஞ்சம் கூட இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்றதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, ஆனால் தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அவ்வளவுதான். அதை புரிந்து செயல்படணும். யாக்கோபு அதை புரிந்து கொண்டார். சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். ஒரு சின்ன மூட்டை முடிச்சு கூட எடுத்துட்டு வரலையா? ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கூட நான் கொண்டு வரல. ஒரு கல்லை வச்சுட்டு தான் படுத்துட்டு இருந்தேன். வெறுங்கையோடு தான் வந்தேன் நான். கர்த்தர் என் வாழ்க்கையில மேலான தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை இந்த கர்த்தர் நிறைவேற்றியும் இருக்கிறார். அதான் யாக்கோபு சொல்றாரு. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து வந்தேன். கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? இப்ப எனக்கு 2 பரிவாரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டது உண்மைதான். இரவு பகல நான் பிரயாசப்பட்டது உண்மைதான். நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது உண்மைதான். என் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியா நான் ஓடி வந்து உண்மைதான். ஆனால் தந்திரமான காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? 2 பரிவாரங்களை வைத்திருக்கிறாரு. இதைதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போறோம். யாக்கோபுக்குள் ஏற்பட்ட அந்த மறுரூபம், அந்த மனமாற்றம் நமக்குள்ள வெளிப்படணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்களை முடிக்கலாம். 35வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி ஆசீர்வதித்து ஈசாக்கு ஆசீர்வதித்ததெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையானது, மேலானது, பூரணமானது, சந்தோஷத்தின் சமாதானத்தை தருகிற ஜீவ விருட்சத்தை போல அது செயல்படும். பாருங்க, இந்த இடத்துல யாக்கோபு 16 வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து சொன்னார்ல, கர்த்தர் உன்னை மீண்டுமா இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீங்களை நானே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை செய்வார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. யாக்கோபு கர்த்தர் கைவிடலை. அந்த மனிதனை ஆசீர்வாதத்திற்கு மேலாக ஆசீர்வதித்தார் கர்த்தர். இந்த இடத்துல வாசிங்க. யாக்கோபு 16 வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஏசா சொன்னார், அவன் யாக்கோபு, அவன் எத்தனை அப்படிதான் பண்ணாரு. கர்த்தர் யாக்கோபை மாற்றினார். நீ சகல காரியத்தை விட்டுட்டு வா, நீ இஸ்ரவேலாய் மாற போற. இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்ரவேலாய் மாற போறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்தது போல, இஸ்ரவேலின் கன்னிகையே நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த இஸ்ரவேலை கர்த்தர் கட்டி எழுப்பினார். யாக்கோபை கர்த்தர் கட்டி எழுப்பினார். இன்றைக்கு கர்த்தர் அப்படியே நம்மை கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. தந்திரமாய் பெறப்பட்ட ஆசீர்வாதம், 2 வகையான ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. யோசித்து பாருங்க. தந்திரமாய் பெறப்பட்ட ஆசீர்வாதம் அது நிலையானது இல்லை. கர்த்தர் கொடுக்கிற அந்த மேலான ஆசீர்வாதம் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். அப்படியே கண்களை மூடி, நான் இஸ்ரவேல் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. யாக்கோபை பெருக பண்ணின கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நீ உண்டு பண்ணுகிறாக. யாக்கோபு ஏற்பட்ட அந்த மறுரூப மனமாற்றம் எனக்குள்ளும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தந்திரமாய் பெறப்பட்ட காரியம் அத்தனையும் தள்ளி வச்சுட்டு ஐயா,
உம்முடைய மேலான தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற ஜனமாய் காணப்படும்படியாய், உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஜனமாய் காணப்படும்படியாய் தேவரீர் நீர் எங்களை புடமிடுகிறார். அந்த மேலான கிருபை இன்றைக்கு நீ தருவீராக ஆண்டவரே என கேளுங்க. கண்களை மூடி யாக்கோபு வெறுங்கையோடு கூட கடந்து போனான். இரு பரிவாரங்களை கர்த்தர் எங்களையும் அப்படியே நீர் ஆசீர்வதிக்க வல்லவர், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனா உமக்கேற்ற அந்த மறுரூபம் எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. தந்திரமான ஒரு காரியம் எங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடாது. தந்திரமாய் பெறப்பட்ட எந்த ஒரு காரியம் எங்கள் கரங்களில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது சகல காரியத்தையும் இந்த நாட்களை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேவன் நீர் எங்களை புடமிட வல்லவர், எங்கள் தேவன் நீர் எங்களை பொன்னாக மாற்ற வல்லவர். யாக்கோபுடைய பிரயாசம் ஆண்டவரே, அந்த மனிதனை ஆசீர்வதித்தீரையா. இது யாக்கோபு அல்ல, இயேசுவே அந்த மனிதனை நிலை நிறுத்தினே. அப்படியே நீர் எங்களை நிலைநிறுத்துவீராக.